Hello friends, welcome to ARK Diaries. CHENNAI பக்கத்துல இருக்கக்கூடிய 360 Automotive shop தாங்க வந்திருக்கோம். நம்ம வினோத் ப்ரோ கூட சேர்ந்து நிறைய 2 ஸ்ட்ரோக் பைக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ரெண்டு சூப்பர் பைக் வந்து சர்வீஸ்க்கு வந்திருக்கு. BENELLI 600I, Triumphல போனாவில் 3 RX வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. BENELLI 300 ஒன்னு ரெடி ஆயிட்டு இருக்கு. CBR 250 ஒன்னு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு 15 பைக் கிட்ட நம்ம கிட்ட இருக்கு. சோ இந்த எல்லா பைக்ஸும் வந்து என்னென்ன ரீசனுக்கு வந்துட்டு இருக்கு, எவ்வளவு பிரைஸ் ஆகுது, எல்லா டீடைல்ஸும் நம்ம வினோத் ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ப்ரோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறது ரொம்ப நன்றி. ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பைக் BENELLI 600I வந்திருக்கு. சோ என்ன கம்ப்ளைண்ட்ஸ்க்காக வந்திருக்கு? இது வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹண்டிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஒரு மிஸ்ஸிங் இஷ்யூக்காக வந்திருக்கு. அதை ரெடி பண்ணி கொடுக்க போறோம். என்ன கம்ப்ளைண்ட் டயக்னோஸ் பண்ணியாச்சு. நம்ம ரெகுலரா நிறைய BENELLI ரொட்டீனா பார்த்தா நம்ம டயக்னோஸ் பண்ணியாச்சு. கம்ப்ளைண்ட் என்னன்னு ஸ்பேர்க்காக சொல்லியிருக்கோம் கஸ்டமர்ட்ட. கஸ்டமர் அப்லோட் பண்ணனே ஸ்பேர் வாங்கிடலாம். ஸ்பேர்க்காக தான் வெயிட்டிங் இப்போ. ஓகே, இது எவ்வளோ ப்ரோ? ஒரு ஜெனரல் சர்வீஸ்னா எவ்வளோ ஆகும்? ஜெனரல் சர்வீஸ்னா 600i பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 10k வந்துடும் கண்டிப்பா. இன்ஜின் ஆயில் எல்லாமே. ஆமா கண்டிப்பா. ஆயில் ஃபில்டர், ஜெனரல் சர்வீஸ் நான் சொல்றேன். ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், ஸ்பார்க் பிளக், செயின் லூப்ரிகேஷன்ஸ் அண்ட் பிரேக் பேட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து வந்துடும். பட் ஆனால் பிரேக் பேட்ஸில் ரீப்ளேஸ்மெண்ட் வராது. ஏர் ஃபில்டர்ஸ் அண்ட் கம்பல்சரி ஸ்பார்க் பிளக் கம்பல்சரி ரீப்ளேஸ் ஆகிடும். ஃபியூல் ஃபில்டர் கம்பல்சரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடும். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா கண்டிப்பாக வந்துடும். ஓகே, இப்போ இது வந்து இன்ஜின் ஆயில் எல்லாமே மாற்ற சொல்லியிருக்காரு? இல்லை இன்னும் அதுக்கான அப்ரூவ்ஸ் எதுவும் வரல. கஸ்டமர் வந்து இந்த கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்பேருக்காக கேட்டிருக்கோம். ஸ்பேர் கஸ்டமர் வந்து அப்ரூவ் கொடுத்தோடனே உடனே வேலையை ஆரம்பிச்சிடலாம். ப்ரோ என்னன்னா 600i பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து செகண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட ஏதாச்சும் சூப்பர் பைக்ஸ் அந்த மாதிரி சேலுக்கு இருக்கா? கண்டிப்பாக வந்தால் நம்ம வீடியோ போஸ்ட் போடுவோங்க. பட் ஆனால் இப்போ 600i சேல்ஸுக்கு வந்தது. பட் ஆனால் அது உடனே சொல்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. நான் உங்ககிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஆனால் சொல்கிறதுக்குள்ளே நம்ம வீடியோ போடலான்னு நினைக்கிறதுக்குள்ளே அது வண்டி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதனால் வண்டி கண்டிப்பாக வந்தால் எல்லாருக்குமே கண்டிப்பாக சொல்லுவோம். ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணி மட்டும் காமிச்சு. கண்டிப்பாக ப்ரோ. இன்னும் ரெடி ஆகல, இப்போ தான் வண்டி. ஆமாம், இப்போ தான் வண்டி வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் என்ன டயக்னோஸ் பண்ணிட்டோம். இப்போது எக்ஸாஸ்ட் நோட்டை பார்க்கலாங்க. வேற லெவலில் இருக்கு. 600i எடுக்கிறதே இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டுக்காக. எக்ஸாஸ்ட் நோட்டுக்காக தான் நிறைய பேர் வந்து 600i வந்து ரொம்ப ஆசைப்பட்டு எடுக்கிறது அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு தாங்க. ப்ரோ ஆனால் இப்போ 600iக்கு நிறையா வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அது செகண்ட்ஸ் எடுக்காதீங்கன்னு ஒரு சில பேர் சொல்றாங்களே, அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா டயக்னோசிங் பண்ணுறது தாங்க இப்போ மேட்ரு. டயக்னோசிங் வந்து ப்ராப்பரான இடத்துல போய் டயக்னோசிங் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கம்ப்ளைண்ட்லாம் ரெட்டிஃபை ஆகிடும். இப்போ நிறைய சர்வீஸ் சென்டரில் வந்து நல்லாவே டயக்னோசிங் பண்ணி தராங்க. நம்மள மாதிரி ப்ரைவேட் ஒர்க் ஷாப்ஸ்லையும் சரி, சர்வீஸ் சென்டர்ஸ்லையும் சரி நல்லாவே டயக்னோஸ்லாம் பண்ணிட்டு வராங்க. ஸ்பேர்ஸ்லாம் கொஞ்சம் டிமாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. ஸ்பேர்ஸ் மைனர் பார்ட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. மற்றபடி எல்லா ஸ்பேரும் ஈஸியாக கிடைக்கும். மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது? 3.5லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் 3.5லேருந்தே வண்டி எடுக்கிறாங்க. கிடைக்குது, நல்ல வண்டிங்களே கிடைக்குது. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் ஓனர் வண்டியாக பார்த்துடுங்க. கிலோமீட்டர் வந்து ஒரு 20,000க்குள்ளே இருக்க கிலோமீட்டர், 20,000க்குள்ளே இருக்க வண்டியாக பார்த்துருங்க. ஓகே, ஆனால் நல்லா செக் பண்ணி தான். கண்டிப்பாக செக் பண்ணி தான். ப்ரோ ஒரு 300i ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இன்ஜின் எல்லாத்தையும் கழட்டி வச்சிருக்கீங்க. இது என்ன? இது 300 டொர்னாடோ 300 TNT 300 வந்து இன்ஜின் கம்ப்ளீட்டாக பிரிச்சிருக்கோம். இன்ஜின் வேலை நடந்துட்டுருக்கு. இன்ஜின் வேலையில் பார்த்தீங்கன்னா கிராங்க் பேரிங் போயிருந்தது. கிராங்க் பேரிங் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இன்ஜினில் வந்து ஹெட்டு வந்து ஓவராலிங் கொடுத்துருக்கோம். ஹெட்டு ஓவராலிங் பண்ணி வந்தோடனே வண்டியை மாட்டி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துடலாங்க. 300 ஸ்பேர்லாம் கிடைக்குதா? ஸ்பேரில் கிடைக்கும். அதாவது ஸ்பேர் இஷ்யூ இல்லைங்க, மைனர் பார்ட்ஸ் தாங்க. ரொம்ப மைனர் பார்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டிக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் டிஜிட்டல் மீட்டர் கேட்குறீங்க அப்படின்னா உடனே கிடைக்காது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒருவேளை லெக் வேணும், உங்களுக்கு ஃபோர்க் லெக் வேணும் அப்படின்னா உங்களுக்கு உடனே கிடைக்காது. ஃபுட் பெடல்ஸ் வேணும்னா உடனே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்னால் உடனே கிடைக்காது. ஆனால் கிடைக்குது, ஸ்பேர் கிடைக்குது. லேட் ஆகும் பட் ஆனால். அப்புறம் இங்கே ஒரு RX இருக்குது. ஆமாங்க, இது RX. இதில் இப்போ என்ன கண்டிஷன் வந்திருக்கு இது வரைக்கும்? இது வந்து இப்போ ஆஃப் ஸ்டேஜுக்கு வந்ததுங்க. கஸ்டமர்கிட்ட வந்து வண்டியை வந்து இந்த ஸ்டேஜில் வச்சு காட்டணும். பட் ஆனால் கஸ்டமருக்கு ஒரு சில சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காரு. அதனால் அந்த ஸ்பேர்ஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ரீசெண்ட் டேஸில் ஆயுத பூஜை அந்த இதெல்லாம் நடந்ததுனால நமக்கு வந்து நிறைய டஸ்ட்லாம் அடிச்சு வண்டிங்களாம் டஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ரிம்ல இல்லை, பிளாக் ரிம் இல்லைங்க, கிரே ரிம்ல கிரே. ஆமாம், அப்படி பிளான் பண்ணோம். பட் ஆனால் கஸ்டமர் அதுலேயும் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ண சொல்லியிருக்காரு. இது வந்து வேற மாதிரி தான் அப்டேட் ஆகும். இந்த வண்டி வந்து பார்க்க ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். பட் ஆனால் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். பிரம்போ பிரேக்ஸ் போடுறோம். அப்புறம் கேலிபர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். பெருசாக இது முடிஞ்சதுக்கப்புறம் பட்ஜெட் கண்டிப்பாக இந்த வண்டியை பார்ப்போங்க. அப்புறம் ட்ரைம் போனவில் சொல்லுங்கள். இது ஒரு பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஆரியில் வர டூரர் மாதிரியே இருக்கு. நான் கூட ராயல் என்ஃபீல்ட் நினைச்சேன். பட் ட்ரைம் போனவில் T900cc. ஆமாம், எல்லாருமே நிறைய பேர் நினைக்கிறது இன்டர்செப்டர் இதை பார்த்து காப்பி பண்ணாங்களா, இதை பார்த்து காப்பி பண்ணாங்களா, அந்த மாதிரி. இவன் தான் முன்னாடி வந்தான். ஆமாம், இவர் தான் முதல்ல வந்தவர்.
டைமிங் அதாவது ஓல்டு டைம்லேயே சொல்கிறேன் 1970s ஆர் 60s அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் ஃபர்ஸ்ட் வந்த வண்டி. ஓகே. அது எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். எனக்கு ப்ரோ இப்போ இந்த மாதிரி 900 சிசிலாம் வந்துச்சுன்னா எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் ஆகும்? இப்போ நீங்கள் ஏன்னா இப்போ ட்ரைம் போனவில்லை அதிகமாக மார்க்கெட்டில் நம்ம கண்டிப்பாக ரொம்ப கம்மியான வண்டிங்க. இதெல்லாம் எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நம்மளை தேடி வராங்க இல்லைங்களா? இப்போ இவங்களுக்கான ஸ்பேர்லாம் வந்து நம்ம வந்து சோர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கஸ்டமருக்கு இந்த வண்டிங்களுக்குலாம் ஸ்பேர்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஸ்பேர் கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் டிலே ஆகலாம். பட் ஆனால் ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்குது, வாங்கி மாட்டி கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரேக் பேட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம், செயின் லூப்ரிகேஷன் பண்ணுறோம், ஆயில் ஃபில்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம், ஏர் ஃபில்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம், ஸ்பார்க் ப்ளக் இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணுறோம். ரெண்டாவது வண்டியில் வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கஸ்டமர் சொன்னது என்னென்னா ஒரு மாதிரி லைட்டாக ஒரு வைப்ரேஷன் இருக்குன்ற மாதிரி சின்னதாக சொன்னார். மைனூட்டாக தான், அது கூட ரொம்பலாம் ஹெவியாலாம் இல்லை, ரொம்ப மைனூட்டாக தான். அதுவும் என்னென்னு செக் பண்ணுறோம். ஏன்னா ஆயில் ஒரு ரீப்ளேஸ் பண்ணாமல் இருந்தனால கூட இந்த கம்ப்ளைண்ட் இருக்கலாங்க. அதனால் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. இது அதுக்காக தாங்க நிற்கிது. ஒரு 900 சிசின்னு சொன்னால் நம்பர் அது மாதிரி இருக்காது. இல்லை வண்டி ஆனால் அதான் இந்த ஆரியில் 650 வந்த மாதிரியே இருக்குது. இன்டர்செப்டர் 650 மாதிரியே தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு 900 சிசி கேட்டகரின்னு சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு இந்த வண்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க யாரும் பார்த்தோன்னே. நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ நிறையா இந்த மாதிரி மாடலில் பைக்ஸ் வந்துட்டே வந்ததுனால நமக்கு இதுக்கெல்லாம் வந்து இப்போ இன்ஜின் ஆயில் இப்போ இதுக்கு ஜெனரல் சர்வீஸ் எவ்வளோ பேர் வருது? இப்போ பிரேக் பேட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாத்திரம் ஓவராலாக இப்போ இதுக்கு ஒரு எஸ்டிமேஷன் உங்களுக்கு ஒரு அந்த ட்ரையாம்ப் கேட்டகரின்றதுனால ஸ்பேர்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பிரேக் பேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500லேருந்து இருக்குது, 1900ல் இருக்குது, 6500ல் இருக்குது. இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது. பேட் வந்து அது அவங்கவுங்க கேட்டகரியை பொறுத்து அவங்க எப்படி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களோ. ஒரு சில இந்த வண்டிக்காரெலாம் 3500 இருந்தாலும் பரவாயில்ல பிரேக் பேட் போடுங்கன்றாரு. ஓரளவுக்கு ஒரு செராமிக் பேட், ஆமாம் செராமிக் பேட் பட்ஜெட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்களும் பட்ஜெட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பைக்காக இருக்கணும், ரொம்ப லாங் யூஸ் பண்ண மாட்டாங்க, லோக்கல் யூஸ் பண்ணுவாங்கன்றப்போ அவங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் அஃபோர்டபுளாக இருந்தாலே போதும். ரெண்டாவது ரொட்டீன் சர்வீஸ்க்கு வந்துருவாங்க கண்டிப்பாக. அதனால் வந்து அவங்களுக்குலாம் அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். அதுமாதிரி இந்த மீட்டர் நாய்ஸ்லாம் வருதுன்னு சொல்லியிருந்தார் கஸ்டமரோட. இதை பாருங்கள், இந்த மாதிரி மீட்டர் ஷேக் ஆகுது. ஓகே. இந்த மீட்டர் நாய்ஸ்லாம் வருதுன்னு சொல்லியிருந்தார். இதெல்லாம் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணுறோம். கொஞ்சம் டூமெல்லாம் வந்து கொஞ்சம் அப்புறம் இது வந்து ஃபேட் ஆகிடுச்சு கஸ்டமர் சொன்னது. இது எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம பாலிஷ் பண்ண பிறகு வந்த பேர் கண்டிப்பாக இதை முடிஞ்சால் நம்ம ARK Diaries மூலியமாக யூடியூப் ஷார்ட்ஸாக போட்டுருவோம், இல்லை இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸாக போட்டுருவோம். ஏதோ ஒன்று 360 ஆட்டோமோட்டிவ் மூலியமாகவும் வரும். ஏன்னா ஒன்று உங்களுக்கு ரீல்ஸாக வந்து சேரும். ப்ரோ இப்போது மார்க்கெட்டில் பார்த்தோம் ப்ரோ 11 லட்ச ரூபா வருது ஆன் ரோடு இந்த வண்டி. 900 சிசி T100 ட்ரைம் போனவில் T100 11 lakhs வருது. ஆமாங்க. இப்போ செகண்ட்ஸில் எவ்வளோ கிடைக்குது? ஏன்னா இப்போ 600 பற்றி மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், மார்க்கெட்டில் நிறைய வந்து நம்மளே நிறைய வீடியோ பண்ணிட்டோம். அதை விட நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்குது. பட் ஆனால் நம்மளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டி கிட்ட பண்ணிட்டு இருப்போம். அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவையில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எவ்வளோ கிடைக்குது? மார்க்கெட்டில் இது வந்து ஒரு 4.5 அந்த மாதிரி கிடைக்குது. நல்ல வண்டி 2015, 16, 17 அந்த ரேஞ்சிலலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ரேட்டு மாறிக்கிட்டே இருக்குது. இது ஒரு 15 மாடல் தான். பட் ஆனால் நான் ஏபிஎஸ் வெஹிக்கல். ஏபிஎஸ் வெஹிக்கில் தான் இன்னும் கொஞ்சம் காஸ்ட் ஹெவியாக வருது. ஓகே. ஒரு 4 ரூபா வச்சா இந்த மாதிரி வண்டி எடுக்கும். 4.5 4.5 வரைக்கும் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வண்டி கிடைக்கும். பட் ஆனால் இது வந்து ஒரு லிக்விட் கூல்டு இல்லை, ஒரு ஆயில் கூலர் இன்ஜின். ஒரு ஆயில் கூலர் இன்ஜின்னால நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் இது வந்து ஓத்தா அப்படின்னு நினைக்கிறவங்க எடுக்க மாட்டாங்க. இதோடைய ஓத்து தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ப்ரோ. ஏன்னா 11 லட்சம் 12 லட்சம் வருது ஆன் ரோடு. ஸோ அதை கொடுத்து நம்ம ஒரு புதுசு வாங்கணுமான்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது. ஆனால் நல்ல வண்டி கிடைச்சா செகண்ட்ஸில் எடுக்கலாம். ஷார் கண்டிப்பாக நீங்கள் இதை ஓட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான காஸ்ட்டுக்கான ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களால் அது வந்து புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா வந்து இது வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு கம்ஃபர்டபுளான வண்டியாக இருக்கும். ஒரு சின்ன வண்டி லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 சிசி வண்டி. உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸும் 1000 சிசிக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ப்ரோ இது எல்லாம் ஆயில் இறக்கிட்டீங்க? ஆமாம், இது ஆயிலில் இறக்கிட்டோம். பட் நிறைய பேருக்கு இது கார்பெட்டராக இருக்குமோ இப்போ நிறைய பேர் கேட்டது, எங்ககிட்ட வந்து கேட்டது நிறைய ஒரு 4-5 பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து கார்பெட்டராக இருக்குமோன்னு கேட்டாங்க. பட் ஆனால் இது அந்த காலத்தில் வந்ததில் வந்து கார்பெட்டர் வண்டி தான். பட் ஆனால் இது கார்பெட்டர் இல்லை, இது எஃப்ஐ. இந்த கார்பெட்டர் டிசைனை வந்து அந்த கிளாசிக் டிசைனை வந்து மறந்துடக்கூடாதுன்றனால கார்பெட்டர் டிசைனாகவே வந்து அதை கொடுத்து அதுலேயும் வந்து எஃப்ஐ கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி, நாங்கள் பார்க்குற ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதை பற்றி வேறு எதனா ஸ்பெஷாலிட்டி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, எங்களுக்கு தெரிஞ்சு பின்னாடி ஒரு வண்டி அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது என்ன வண்டி இது? ஏதாச்சும் தெரிஞ்சாதான் நம்ம அந்த வண்டியை பற்றி. CBR 250 ஃபுல் ரெஸ்டரேஷன். நம்ம ஷாப்பில் இதான் ஃபர்ஸ்ட் வண்டி. CBR 250 ஃபுல் ரெஸ்டரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கம்ப்ளீட் ரெஸ்டரேஷன். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, வீல்லேருந்து ஃபோக்லேருந்து டீஸ்டேம்லேருந்து எல்லாத்தையும் தனியாக பிரித்து பெயிண்ட் அடிக்கிறோம். இதை வந்து ஃப்ரேமையும் பெயிண்ட் அடிக்கணும், இன்ஜின் கொஞ்சம் டவுன் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. வீல்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஃப்ரேம்லாம் பிரித்து பெயிண்ட் அடிச்சிடலாம்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கம்ப்ளீட் இன்ஜின் ஒர்க் சிபிஆருக்கு பண்ணியிருந்தோம். இப்போ சிபிஆர் நிறைய பேர் ஸ்பேர் கிடைக்காதனால எடுக்கவே மாட்டாங்க சர்வீஸ்க்கு. கிட்டத்தட்ட சிபிஆருக்கு வந்து ஃபியூல் பம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பைக் கேட்டகரிக்கே வந்து அந்த வண்டிக்கோ இல்லை இந்த வண்டிக்கோ கூட நீங்கள் ஃபியூல் பம்ப் வாங்கிடலாம். பட் ஆனால் சிபிஆருக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்ப்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ரொம்ப காஸ்ட்லி, வெரி எக்ஸ்பென்சிவ். ஒரு 15,000 ரூபாய்க்கிட்ட வந்தது ஃபியூல் பம்ப் அசம்பிளி.
அதே நீங்கள் ஒரு பெனலிக்கே வாங்கணுன்னா கூட ஒரு 10,000 வாங்கிட்டு போயிடலாம். வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஆனால் அதுக்கேற்ற ஒர்த்தான வண்டி தான். அப்போது ரெஸ்டோரேஷன் காஸ்ட்னா ஒரு அப்ராக்ஸாக எவ்வளோ வரும் ப்ரோ? இல்லை, நாங்கள் இது வரைக்கும் அதுக்கு பிளான் வைக்கல. கஸ்டமர் கொடுத்தது வெறும் பெயிண்டிங் ப்ளஸ் இந்த ஃபியூல் பம்பு மாற்ற சொல்லியிருக்காரு. 2 ஹேண்டில் பார், அதாவது கிளிப் ஆன் ஹேண்டில் பார் 2 மாற்ற சொல்லியிருக்காரு. சின்ன சின்ன வேலை தான், சைன்ஸ் ப்ராக்கெட் ரீப்ளேஸ்மெண்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடக்குது இந்த வண்டியில். அதை ஓரளவு பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கலாம் என்ன பார்க்கலாம். ப்ரோ இங்கே என்ன ஒர்க் ப்ரோ வந்துட்டு இருக்கு? இது வந்து ஆர்எக்ஸா? இது ஆர்எக்ஸ் இல்லைங்க, இது மேக்ஸ் ஹண்ட்ரட், சுசுகி மேக்ஸ் ஹண்ட்ரடுங்க. இது நம்ம பிரதர்வுட் ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு ரைடிங் கிளப்ல இருந்து நமக்கு வந்திருக்கு. அவங்க வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. நம்ம வேலைலாம் பார்த்துட்டு ஃப்ரேம் மட்டும் தான் கொடுத்துருக்காரா? இல்லை ஃப்ரேமு 2 டேங்க் சைட் ஷீல்டு வந்துட்டு இருக்கு. ஃப்ரேம் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க, அது வேலை தான் நடந்துட்டு இருக்கு. இது சாண்ட் பிளாஸ்ட் பண்ணணும், இதுக்கு வந்து பிளாக் கலர் அடிக்கணும், அது நிக்கல் கோட்டிங் போடணும். சைலன்சர் மட்கார்டையும் சைலன்சர் அங்கே இருக்குது, நிக்கல் கோட்டிங் போடணும். 2 வீல் அப்போ தேய்ச்சிட்டு இருக்காங்க. இதில் மேக்ஸ் 100 இல்லை ப்ரோ? இது மேக்ஸ் 100, சுசுகி மேக்ஸ் 100ங்க, பழைய வண்டி. இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. சரி, ஓகே ப்ரோ. ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே இது முழுக்க கார் பைக் கேரேஜை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பைக் தான் நம்ம நிறையவா பண்ணுறோம். ஆமாம். ஸோ கார் ஒர்க்ஸ் நானும் உங்களை நிறைய வாட்டி சொல்லிட்டேன், பைக் போதும், நம்ம கார் எதுனா பண்ணுவோம், இல்லை அதுதான் ப்ரோ. ஏன்னா நம்ம ரெகுலராக இல்லாமல் ரெஸ்டோரேஷன் அந்த மாதிரி தான் நம்ம அதிகமான கண்டென்ட் போடுறோம். ஏன்னா நம்ம கார்ஸ்லாம் ஃபுல்லாக மோஸ்ட்டாக சர்வீஸ்க்கு அந்த மாதிரி தான் வருது. அதனால தான் ப்ரோ. சொல்லுங்கள், இவன் ஃபோர்ட் எண்டிவர் இதுக்கு என்ன ஒர்க் நடந்துட்டு இருக்கு? இது வந்து ஃபுல் சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட் கம்ப்ளீட் சஸ்பென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ப்ளஸ் இந்த வண்டி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். ஏன்னா இந்த வண்டியும் பக்கத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த டைமில் சஸ்பென்ஷன் நம்ம வந்து கொட்டேஷன் கொடுத்துருந்தோம். பட் ஆனால் அப்போ கஸ்டமருக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக டைட்டாக இருந்தனால வேணாம்னு சொல்லிட்டாரு. திருப்பி நம்ம கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது வந்து வண்டி வந்து இங்கே இந்த பாலவாக்கமும் எங்கேயோ ஒரு ஏரியாவிலேருந்து வந்திருக்கு நம்ம கிட்ட சர்வீஸ்க்கு. சஸ்பென்ஷன் கம்ப்ளீட் சஸ்பென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் பவர் ஸ்டேரிங் பாக்ஸ், ஸ்டேரிங் பாக்ஸ் சொல்லுவாங்களா, அந்த பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இதில் வந்து ஆயில் லீக்கேஜ், ஃபுல்லாக ஆயில் கொட்டுது. அதை வந்து நம்ம அதையும் ரெடி பண்ணுறோம். அதை சர்வீஸ் தான் பண்ணுறோம், அதை சர்வீஸ் பண்ணி போடுறோம். 2 சஸ்பென்ஷன் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு, ஃபிட்டிங்லாம் முடிஞ்சிச்சுங்க. இப்போ ஸ்டேரிங் பாக்ஸ்க்காக வெயிட்டிங். ஆட்டோமேட்டிக் வண்டி, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த வண்டி ஒரு ஆட்டோமேட்டிக் அண்ட் 4 வீல் டிரைவ். ஓகே. அதனால் இந்த வண்டியை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ஆயிலை மாற்றணும். ப்ளஸ் க்ரௌன் ஆயில், ஃப்ரண்ட் டிஃபரன்ஷியல் ஆயில், ரியர் டிஃபரன்ஷியல் ஆயில் ரெண்டுமே மாற்றணும். இதெல்லாம் கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட் வேலை இருக்குது. ஓகே. இது வண்டி எப்படி ப்ரோ மெயின்டெனன்ஸ்? ஆனால் ஆட்டோமேட்டிக் வேறு சொல்கிறீங்க, ரொம்ப காஸ்ட்லிங்க. ஓகே. நீங்கள் சிம்பிளாக சொன்னா ஒரு Audi A4 வச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி Audi A4 அளவு மெயின்டெனன்ஸ் தான், கம்பல்சரி அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் தான். ஏன்னா ஒருவேளை நான் தப்பாக கூட சொல்லலாம், நிறைய பேர் கமெண்ட்டில் கண்டிப்பாக இதுனா அவ்வளோ ரேஞ்சுக்கா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் இது வந்து கம்பல்சரி அந்த ரேஞ்சில் இருக்கும். ஏன்னா நம்ம ஆடியும் பார்க்குறோம், பென்ஸும் பார்க்குறோம், பிஎன்டபிள்யூயும் பார்க்குறோம். அப்போ வந்து நமக்கு வந்து அந்த கம்பேரிட்டிவ்லி பார்த்தா இந்த வண்டி கிட்டத்தட்ட அந்த காஸ்ட் தான் வருது. அந்த காஸ்ட் தான் வருது கிட்டத்தட்ட. நம்ம கிட்ட பின்னாடியும் 2 வண்டி இருக்கு. இந்த வந்து நீங்க காஞ்சிபுரத்துல இருந்து வந்த வண்டி? அதேதான், இது RXG. இது வந்து இப்போ இன்ஜின் பிரிச்சு வச்சிருக்கோம். இது இன்ஜின் வேலை நடந்துச்சு, கஸ்டமர்கிட்ட பேசியிருக்கோம், கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காகவும் கேட்டேன். அவர் ஓகே கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலான்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு கொட்டேஷன் போட்டு கொடுக்க சொல்லியிருக்காரு. கம்ப்ளீட் கொட்டேஷன் முடிஞ்சிச்சுன்னா RXG நம்ம கிட்ட ஒரு ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது. ப்ரோ இங்க மைக்ரா இருக்கு, சாண்ட்ரோ இருக்கு. ஏன்னா ஆமாங்க, சாண்ட்ரோல இப்ப லோ பட்ஜெட் காஸ்ட் நமக்கு கிட்ட வருதா ப்ரோ? லோ பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா சாண்ட்ரோ வந்து இப்போ வந்து ஒரு முதல் இடத்துல இருக்குதுன்னு வெச்சுக்கலாங்க. சாண்ட்ரோ வந்து ரொம்ப லோ பட்ஜெட். இப்போ 60 ரூபாய் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு. ஆமா, ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய் வச்சீங்கன்னா ஒரு சாண்ட்ரோ எடுத்துடலாம். மெயின்டெனன்ஸும் அதே மாதிரி தாங்க, ரொம்ப அஃபோர்டபுளான மெயின்டெனன்ஸ் தான். புதுசா கார் வாங்கி ஓட்ட கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஆல்டோ அதுக்கு அடுத்த இடத்துல வந்து கண்டிப்பா சாண்ட்ரோ கிடைக்குதா ப்ரோ? தாராளமா நல்ல ஸ்பேர்ஸ்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்ல மூவிங் இருக்கு, ப்ராப்ளமே இல்லை. ஸ்பேர்ஸ் எப்போ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அது நீங்க இங்க நம்ம ஷாப்ல வந்தாலும் சரி ஸ்பேர்ஸ் கிடைக்கும், மவுண்ட் ரோட்ல நீங்க எங்க போனாலும் இது ஸ்பேர்ஸ் கிடைக்கும். ஆவரேஜா நீங்க நார்மலா ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு போயிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னு சொன்னாலும் இந்த வண்டிங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கா ப்ரோ? கண்டிப்பா சேல்ஸ்க்கு வந்து நம்ம வீடியோ போடலாங்க. பட் ஆனால் இந்த வண்டி சேல்ஸ் இல்லைங்க. சேல்ஸுக்கு கண்டிப்பாக வண்டிங்க வரும். இதில் என்னென்ன கம்ப்ளைண்ட் ப்ரோ? இதில் வந்து டைமிங்கில் ஒரு நாய்ஸ் இருக்குது, டைமிங் பெல்ட்டில் ஒரு நாய்ஸ் இருக்குது. அதுக்காக வேல்டோர் இதெல்லாம் இந்த வேல்டோர்லாம் கைட்டி வச்சுருக்கோம். இப்போது இதெல்லாம் நாங்கள் உள்ளே வந்து டேப்பெட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, இதை வந்து ரேக்ராமல் டேப்பெட் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுவோம். இதெல்லாம் டேப்பெட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டைமிங் பெல்ட்டு கழட்டியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெல்ட் இல்லாமல் இருக்குது, பெல்ட்டு கழட்டியிருக்கோம். அதை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு வாட்டர் பம்ப் மாத்திரம், டைமிங் பெல்ட்டு பேரிங் மாத்திரம், இதெல்லாம் மாற்றிட்டு இன்ஜின் நாய்ஸ் எந்த அளவுக்கு அரெஸ்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா இது வந்து மைனட்டாக இன்ஜின் நாய்ஸ் வருது சொல்லியிருந்தாங்க, அதனால நிசான் மைக்ரா பெட்ரோல் 3 சிலிண்டர் வெஹிக்கிள். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒயரிங்கில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அதை பாருங்கள், எலியில் ஒயர்லாம் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு சில சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த வண்டியில். அது பண்ணணும். அப்புறம் O2 சென்சார் சொல்லுவோம், இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் O2 சென்சார். அதனால் இதையும் வந்து நம்ம வந்து இந்த O2 சென்சார் கம்ப்ளைண்ட்டு இதையும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து வண்டியில் ஒயரிங் இஷ்யூலாம் இருக்குது, அதை பண்ணுறோம். சஸ்பென்ஷன் கம்ப்ளீட்டாக இந்த வண்டியில் அவுட்டு. 4 ஷாக் ஆப்சரும் காலி, 2 ஷாக் ஆப்சர் காலி,
4 வீல் பேரிங்கும் போயிடுச்சு. டிஸ்க் ரோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், யூசேஜ் கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். டிஸ்க் ரோட்டர்லாம் எப்படி ஸ்கோரிங்ஸ் இருக்குது பாருங்கள், டிஸ்க் ரோட்டர் எந்த அளவுக்கு ரஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஆம்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து, அதாவது நக்கிள் சொல்லுவோம் இதை, நக்கிள் ஆம் வந்து எந்த அளவுக்கு வந்து ரஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். போல்டெல்லாம் பாருங்கள், நக்கிள் ஆமோட போல்டெல்லாம் அப்படி இருக்குது. இந்த ஷாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த போல்டர் கைடி தான் ஆகணும். இது கழட்டணும்னா எந்த அளவுக்கு ரஸ்ட்டில் இருக்குன்னு பாருங்கள். அதாவது ஜென்ரலாக ஒரு எடுக்கவே இல்லையா? ஆமாம், இது வந்து ஒரு சர்வீஸ் ஆகுது, ரொட்டீன் சர்வீஸ். வாட்டர் வாஷு நீங்கள் வாட்டர் வாஷ்க்கு எடுத்துகிட்டு போயிங்கன்னா 4 வீலை கழட்டிட்டு ரேம்பில் நிப்பாட்டி 4 வீலை கழட்டிட்டு டீசல் ஸ்ப்ரே பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரஸ்டிங் கம்ப்ளைண்ட் கம்மியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பீரியாடிக் சர்வீஸ் வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா, அது ரொட்டீன் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதும். இல்லை நம்ம கையெல்லாம் அங்கே வச்சு வேலை செய்கிறப்ப அதோட ஆயில் கரெல்லாம் பட்டு அது இடத்துல துரு இல்லாமலே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் வாஷ் டீசல் ஸ்ப்ரே பண்ணி அடிக்கிறது ப்ளஸ் இந்த மாதிரி சர்வீஸில் ரெகுலராக விட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரஸ்ட்டெல்லாம் ஆகாமல் இருக்கும். ப்ரோ இப்போ இந்த ரஸ்ட்டுனால கேட்குறேன், இப்போ வர மழை காலம் வேறு வருது. ஸோ காரு பைக் ஏன்னா மெயின்டெனன்ஸ் பற்றி ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் நிறைய சொல்லணுங்க. அதெல்லாம் நிறைய இருக்குங்க. நம்ம எப்படி சொல்லணும் நீங்கள் சொன்னீங்களா? ஒரு ஷார்ட்டாக அப்படி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். காரு வந்து இது பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு வண்டிங்களை வந்து தண்ணி தேங்குற இடத்துல நிப்பாட்டாதீங்க. எலிக்கு தொல்லை கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. எலி தொல்லை வருதுன்னா தண்ணி தேங்குற இடத்துல வண்டி நிப்பாட்டாதீங்க. புல் தரை, இந்த சிமெண்ட் தரை இல்லாமல் புல் தரையாக இருக்கிற இடம், இந்த சேருங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல வண்டியை நிப்பாட்டாதீங்க. ஹேண்ட் பிரேக் மெயினாக போடாதீங்க. ஹேண்ட் பிரேக் ஏன் போடாதீங்கன்னு சொல்கிறேன்னா, பேக் வீல் ஜாம் ஆகிடும். பேக் வீல் ஜாம் ஆகிடுச்சுன்னா நாங்கள் ஒரு வேளை எங்களை மாதிரி டெக்னீஷியன் யாருனா வந்து தான் உங்களுக்கு அதை ரிலீஸ் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டி நிப்பாட்டாதீங்க. ஃபஸ்ட் கியர் போடுங்க, 2 கல் வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கல் வைங்க. வண்டி மூவிங் இருக்காது. ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டி யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து காருக்கான டிப்ஸு. ப்ளஸ் அது இல்லாமல் கார் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் நிற்கிற இடத்துல நிப்பாட்டாதீங்க. அப்படி நிப்பாட்டுறீங்க அப்படின்னா கூட டெய்லி வண்டியை மூவ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டெய்லி மூவ் பண்ணுங்கள். இல்லை வந்து வீக்லி ஒரு 2 டைம்ஸ் ஆகுது மூவ் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி விடுங்க. எலி ஏறாமல் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பைக்கை பொறுத்த வரைக்கும் சைலன்சர் லெவலுக்கு தண்ணி ஓட்டுறீங்க, ஏர் ஃபில்டர் லெவலுக்கு தண்ணி ஓட்டுறீங்க, எப்படி வேணால் ஓட்டலாங்க. பட் ஆனால் வண்டியை வந்து எது ஓட்டினாலும் வண்டியை ரிட்டர்ன் வந்துட்ட பிறகு, வண்டி வெளியே வந்த பிறகு ஒரு ட்ரைன் அவுட் பண்ணுங்கள். ட்ரைன் அவுட்னா ஆயிலோ இல்லை எதுனா ஒரு வேலை இன்கேஸ் நீங்கள் ஓட்டிட்டோம்னா, ஆமாம் தண்ணியில் ஓட்டிட்டீங்க அப்படின்னா எப்படி வேணால் ஓட்டுங்க. தண்ணியில் ஓட்டினா பிரச்சனை இல்லை, அதாவது ஒரு அடிக்கு. ஆமாம், இந்த ஏர் ஃபில்டர் முழுங்குற அளவுக்கு இது எக்ஸாஸ்ட் முழுங்குற அளவுக்கு வண்டி தண்ணியில் ஓட்டுறாங்க ஒரு சிலர். மலையில் தண்ணி ஓட்டிடுறாங்க. இன்கேஸ் அவங்களால அது சூழ்நிலை அந்த டைமில் வந்து போய் தான் ஆகணும், அந்த இடத்த கடந்து தான் ஆகணும்னா அந்த மாதிரி போகிறவங்களா இருக்காங்க. அப்படி போயிட்டிங்கன்னா வந்தோடனே முதல் விஷயம் ஏர் ஃபில்டர், ஸ்பார்க் ப்ளக்கு, ஆயில், இது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. மேக்னெட் காயில் கேஸை கழட்டி கம்ப்ளீட்டாக அதை வாஷ் பண்ணிட்டு ஆயில் புது ஆயில் போடுறப்போ அதை வாஷ் பண்ணிட்டு பேக்கிங்லாம் மாற்றி விட்ருங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இன்ஜின் சீஸ் ஆகாது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வராது. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு பைக்கை வந்து சைட் ஸ்டாண்ட், சென்டர் ஸ்டாண்ட் இருக்க வண்டிங்களாம் சென்டர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுங்கள். சைட் ஸ்டாண்ட் இருக்க வண்டிங்களுக்கு சென்டர் ஸ்டாண்ட் இருக்க வண்டிங்களுக்கு சென்டர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுங்கள். சென்டர் ஸ்டாண்ட் இல்லாத வண்டிங்களுக்கு பெடாக் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபோர்க் ஆயில் சீல் போகாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டிப்பாக ஃபோர்க் ஆயில் சீல் போய்டும். ஏன்னா வண்டி சாஞ்சே இருக்கிறதுனால மலையில் ஈரம் பட தண்ணி வந்து டஸ்ட் ஆயில் சீல் மூலியமாக தண்ணி உள்ளே போய் ஃபோர்க் ஆயில் சீல் சீக்கிரமாக போயிடும். ஓகே, அது ஒரு சில வண்டியில் அந்த கம்ப்ளைண்ட்லாம் நாங்கள் அட்டன் பண்ணுறோம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ப்ரோ இப்போ நம்ம ஒரு RX ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேபி நாளைக்கு அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். அது பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. எனக்கு எவ்வளோ பட்ஜெட் வரப்போகுதுன்னெலாம் தெரியல. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ்லாம் நிறைய பேர் கேட்கறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரம்மாண்டமாக நிறைய வண்டி ரெடி ஆகுது. ஒரு பட்ஜெட்டில் ஒரு வண்டி ரெடி பண்ணோம். ஏன்னா நம்ம பைக் பார்த்துட்டு என்ன கண்டிஷனோ அதுக்கேற்ற மாதிரி தான் பட்ஜெட் நம்ம சொல்ல முடியும். பட் முடிஞ்ச அளவு ரொம்ப டைட்டாக பண்ணோம் அப்படின்னா ஒரு இந்த பட்ஜெட்டில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஏதாவது இருக்குது? ஒரு 70,000 80,000 முடிச்சலாம். ஓகே, டோட்டல் வண்டி ரெஸ்ட்ரேஷன், கம்ப்ளீட் ரெஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 70,000 முடிக்க முடியும். ஏன் நமக்கு வந்து அந்த இது இழுத்துட்டு போயிடுதுன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க, ஒரு ஸ்பேர் வந்து டேமேஜ் இருக்குது, நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணுன்றப்போ இன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு கிராங்கு போய் கேட்டால் கூட 4,000 கொடு 3,000 கொடுன்றாங்க. கனெக்டர் ராடு கேட்டால் கூட 4,000 கொடு 3,000 கொடு. ஒரு கிராங்கு கேட்டிங்கன்னா 10,000 கொடு 15,000 கொடுன்றாங்க. இப்போ நாங்களே வெளியே இருந்து தான் வாங்கி போடுறோம். நம்மளும் ஒன்றும் வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் இல்லை, நம்மகிட்ட நிறைய ஸ்டாக் வச்சில்லை, நாங்களே வெளியே வாங்கி தான் போடுறோம். அதனால் வந்து எதிர்பார்க்குற ரேஞ்சை வந்து தாண்டி போகிறது அந்த டைமில் தான். அதனால் ஒரு ரன்னிங் கண்டிஷனில் இருக்க வண்டி ஓரளவுக்கு ஓகே, எனக்கு வந்து இன்ஜினில் அவ்வளோ ஓகோலாம் தேவையில்லை, ஆவரேஜாக இருந்தாலே போதும், அதாவது ஒரு 90% பக்காவாக இருந்தாலே போதும், எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர் தான் இருக்குன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டிங்கனாலே நம்ம ஒரு 80 பட்ஜெட்குள்ளே முடிச்சிடலாங்க. ஓகே ஓகே. ஒரிஜினல் ஸ்பேர் கண்டிப்பாக 80 பட்ஜெட்குள்ளே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வேளை கிராங்க் போயிருந்தா, போர் போயிருந்தா, ஸ்லீவ்டு போராக இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸ்லீவ் போர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்காது. எத்தனை பேர் வந்து ஸ்லீவ் போரில் ஓட்டுறீங்கன்னு தெரியல. ஸ்லீவ் போர் ஓட்டுறவங்களுக்கும் நார்மல் ஒரிஜினல் போரில் ஓட்டுறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரிஜினல் போரில் இருக்கிற வண்டியை ஓட்டி பாருங்கள், ஸ்லீவ் போரில் இருக்கிற வண்டி ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு அந்த லேகிங் டிஃப்ரெண்ட் இருக்கும், ரிச்னஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், லீன் ஆகும் வண்டி, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வரும் ஸ்லீவ் போருக்கு. அதே நான் ஸ்லீவ்டு போரில் வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே வராது. ஓகே ஓகே. உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு அந்த பட்ஜெட் ஏறிட்டே போகுது. ஒரு 80 ரூபா பட்ஜெட் வச்சிங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளாக அதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அண்ட் நிறைய பேர் வந்து சேலுக்கும் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கார் சேல் வந்தாலும் சரி, பைக் சேல் வந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம வினோத் ப்ரோ கூட சேர்ந்து நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பண்ணுவோம். முதல்ல நம்ம பேஜுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு
ஷாப்போட மேப் லொகேஷன், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்பந்தமான வீடியோவில் மீட் பண்ணலான்னு பை ஃப்ரம் ARK.